சக்கரவள்ளிக்கிழங்கு வந்திருக்குங்க. நல்லா கழுவி செம்மண்ணா இருந்ததுங்க. கழுவி நீட்டா எடுத்துட்டு வந்துட்டேங்க. இதை வச்சு என்ன பண்ணலாங்க? சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஒப்புட்டு பண்ணிடலாமா பிரியா? சரிங்க. இது முதல்ல ஆவியில வேக வைக்கலாம். சரிங்க. இட்லி பானையில் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா ஆவியில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கோதுமாவோட தான் நம்ம ஒப்புட்டு செய்ய போறோம். அளவான உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். சர்க்கரை போடுறோம்னா நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால இது நம்ம சுகர் சேர்த்திக்கிறோம். அத்தை லைட்டா நெய் ஊத்திக்கலாமாங்க? நெய் வேண்டாம் பிரியா, ஆயில ஊற்றி நல்லா ஒரு பிணைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சரிங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாமாங்க? வெந்துருச்சு பிரியா. 1/2 கிலோ சக்கரவள்ளிக்கிழங்க தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கணும். 50 கிராம் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், 1 மூடி தேங்காய் நல்லா கலக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சக்கரவள்ளிக்கிழங்கு ஒப்புட்டு ரெடி என்ற ஸ்டைல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க.